கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு அண்மைய நாட்களிலே இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளிலிருந்து அதிகளவானோர் டூரிஸ்ட் மற்றும் ஒர்க் பர்மிட்டிலே செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலிருந்து மிக பெருமளவான தமிழர்கள் கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் தற்காலிக வீசாவிலே அந்த நாடுகளுக்குள் நுழைந்திருக்கின்ற நிலைமையிலே அவர்களில் பலர் அங்கேயே நிரந்தரமாக தங்குவதற்கான முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே அவர்களுக்கு அந்த நாடுகளிலே நிரந்தர குடியுரிமை வழங்கப்படுமா, அவர்களுக்கு எவ்வாறான வேலை சூழல் இருக்கின்றது, வேலை வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கின்றதா என்பது குறித்தெல்லாம் நிறைய வாத பிரதிவாதங்கள் இருக்கின்ற நிலைமையிலே பலர் கூறுகின்ற விடயம் அங்கு நிரந்தர குடியுரிமையை பெற முடியாது என்பதும், அங்கே நிரந்தரமாக தொழிலை பெறுவதற்கு பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே கனடா அரசாங்கம் சற்று மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது. இந்த செய்தியின் மூலமே எங்களுடைய நாட்டிலிருந்தும் எங்களை போன்ற நாடுகளிலிருந்தும் கனடாவுக்குள் நுழைந்து தற்காலிக வீசாவிலே தற்காலிகமாக குடியிருக்கின்ற பலருக்கு நிரந்தரமாக அங்கேயே தங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று நம்பப்படுகின்றது. அந்த விடயம் குறித்து பார்ப்பது தான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. மீண்டும் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அமர்த்துங்கோ. அப்போ தான் நாங்கள் பதிவிடுகின்ற புதிய வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம். கனடாவினுடைய குடிவரவு குடியகழ்வு துறைக்கான அமைச்சர் மார்க் மில்லர் அண்மைய நாட்களிலே சில நாட்களுக்கு முன்னர் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதாக, ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக கனடா ஊடகங்களும் மற்றும் பல சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அந்த தகவல் என்னவென்று சொன்னால், கனடாவுக்குள்ளே நுழைகின்ற தற்காலிக குடியிருப்பாளர்கள் எண்ணிக்கை அண்மைய நாட்களிலே கணிசமாக அதிகரித்திருக்கின்ற சூழலிலே அவர்களுக்கு நிரந்தரமாக தங்களுடைய நாட்டிலே தங்கியிருப்பதற்கான குடியுரிமையை வழங்குவது தொடர்பான அறிவிப்பு தகவல் தான் அந்த விடயம். அதில் என்ன குறிப்பிடப்படுகின்றது என்று சொன்னால், கனடாவுக்குள் நுழைகின்ற தற்காலிக குடியிருப்பாளர்களுடைய எண்ணிக்கையை 5% மட்டுப்படுத்துவதற்கு தற்போது கனடாவுக்குள்ளே நுழைந்து தற்காலிகமாக தங்கியிருக்கின்ற மிக பெரும்பளவான தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு நிரந்தர குடியுரிமையை வழங்க தாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக, அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இதன் மூலம் கனடாவிலே தற்போது தற்காலிக குடியிருப்பாளர்களாக தங்கி இருக்கின்ற பலர் நிரந்தர குடியுரிமையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற போதிலும் மிக பெரும்பளவான தற்காலிக குடியிருப்பாளர்கள் நிரந்தர குடியுரிமைக்கான அனுமதியை பெறமாட்டார்கள் என்று சொல்லியும் அந்த அரசாங்க தகவல் குறிப்பிடுகின்றது. இதன் மூலம் கனடாவிற்குள்ளே பல்வேறு வழிகளால், குறிப்பாக டூரிஸ்ட் விசா, ஒர்க் பர்மிட் போன்ற பல்வேறு வழிகளால் நுழைந்து தற்காலிகமாக குடியிருக்கின்ற மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்புகின்ற அபாய சூழலும் இருப்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது. எனினும் மிக பெருமளவான மக்கள் இங்கே தற்போது தற்காலிக குடியிருப்பாளர்களாக இருந்தாலும் அவர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை கனடா அரசாங்கம் வழங்க இருக்கின்றது. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற மார்க் மில்லர் தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய அமைச்சர்களுடனும் துறைசார் அதிகாரிகளுடனும் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அவர்களுடைய பிரதானமான நோக்கம் கனடாவுக்குள்ளே நுழைந்து தற்காலிகமாக தங்கியிருக்கின்ற தற்காலிக குடியிருப்பாளர்களுடைய எண்ணிக்கையை 5% மட்டுப்படுத்துவது மட்டும்தான் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அண்மைய நாட்களிலே தற்காலிக குடியிருப்பாளர்களுடைய எண்ணிக்கை நாட்டிலே உயர்ந்திருக்கின்ற சூழலிலே மாகாண ரீதியாக அந்தந்த மாகாணங்களுடைய தேவைகள் அதிகரித்திருப்பதாக அந்த கூட்டத்திலே அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது
ஒரு மாகாணத்திலே வழக்கத்துக்கு மாறாக திடீரென்று மக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது அந்த மக்களுக்கு வழங்கப்படுகின்ற வளங்கள் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த மாகாணத்தினுடைய தேவைகள் அதிகரித்திருப்பதாக அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த வகையிலே இப்போது மிக பெருமளவான தற்காலிக குடியிருப்பாளர்கள் அந்த நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்கின்ற நிலைமையிலே எதிர்காலத்திலே விசா நடைமுறைகளிலே மாற்றம் கொண்டு வருவதன் ஊடாக அந்த நாட்டிற்குள்ளே நுழைகின்ற தற்காலிக குடியிருப்பாளர்களுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவதற்கும் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் முயற்சித்து கொண்டிருக்கின்றது. இது எவ்வாறாயினும் கனடாவிற்குள்ளே இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து மிக பெருமளவான இளைஞர் யுவதிகள் சுற்றுலா வீசாவிலும் ஒர்க் பெர்மிட்டிலே நுழைந்து தற்காலிகமாக அங்கு தங்கியிருந்து பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்ற சூழலிலே கனடா அரசாங்கத்தினுடைய இந்த புதிய அறிவிப்பானது அவர்களுக்கு சற்று மன ஆறுதலை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவிலே மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.